இந்த யூனிவர்ஸ்ல எல்லாமே ஒரு விதமான சட்டத்தோடு தான் நடக்குது. நட்சத்திரங்களின் நகர்வு, கருங்குழிகளின் சக்தி, அணுக்கள் மோதும் விதம், இவை அனைத்தும் அதை நம்ம சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்றோம். ஆனா ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும், கணிதம் மனிதம் உருவாக்கியது இல்ல மனிதன் கணிதத்தை கண்டுபிடித்தானா? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு மனிதன் மிக பயங்கரமான பதிலை கொடுத்தார். அவர் யாருன்னா ஸ்ரீனிவாச ராமானுஜன். ராமானுஜன் எந்த ஒரு ஃபெமிலியர் லீக் யூனிவர்சிட்டிலையும் படிக்கல, எந்த பிஹெச்டியும் இல்லை, ஃபார்மல் மேத்தமெட்டிக்ஸ் ட்ரைனிங் கூட இல்லை. ஆனால் அவர் எழுதிய காகிதத்திலிருந்து ஈக்குவேஷன்ஸை பார்த்தா உலகின் டாப் மேத்தமெட்டிஷியன்ஸ் கூட அதிர்ச்சியில் உறைந்து விடுவாங்க. அவர் வாழ்ந்தது ஒரு சின்ன அறை, ஒரு நோட்டு புத்தகம், ஒரு தெய்வ நம்பிக்கை. இந்த மூன்று மட்டும்தான் அவர் இந்த உலகத்துக்கு ஒரு மேத்தமெட்டிக்கலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஆனால் அவர் மூளை ஒரு காஸ்மல் லெவல் ப்ராசஸிங்கில் இருந்ததா சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சொல்லுது. ராமானுஜர் என்ன சொன்னார்? எனக்கு சமன்பாடுகள் கனவில் வருகிறது, ஒரு தெய்வம் எனக்கு முன் எழுதி காட்டுகிறது, இது மித்தா இல்யூஷனா என்பது எனக்கு புரியவில்லை என்று அவர் ஒப்புக்கொண்ட இந்த வார்த்தைகள். நியூரோ சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றால், ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவருடைய பிரெயின் எக்ஸ்ட்ரீம் பேட்டர்ன் ரெகக்னிஷன் மோடில் ஆல்வேஸ் ஆனில் இருந்தது. அதாவது சயின்டிஃபிக்கா அவர் அனலைஸ் பண்ணதில் எக்ஸ்ட்ரீம் பேட்டர்ன் ரெகக்னிஷன் மூட்ல அவரோட பிரெயின் இருந்ததா சொல்றாங்க. நம்ம ஒரு ஈக்குவேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணிட்டே போவோம். ஆனா ராமானுஜன் ரிசல்ட்டை நேரடியா டெரைவ் பண்ண ப்ரூஃப் இல்லாமலே ட்ரூத்தை ரொம்ப அக்யூரேட்டா உணர்ந்தாரு. அவருக்கு டெரைவ் பண்ணக்கூடிய சால்விங் எபிலிட்டிஸை தாண்டி ரிசல்ட்டை அனலைஸ் பண்ற எபிலிட்டிஸ் அதிகமா இருந்ததா சயின்டிபிக் சொல்லுது. மாடர்ன் பிரெயின் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஹைலி இன்டெலிஜென்ட் பிரெயின்ஸ் லீனியரா யோசிக்கவே யோசிக்காது. நான் லீனியர், மல்டி டைமென்ஷனல் திங்கிங், இந்த மாதிரி விஷயங்களை ராமானுஜன் பிரெயின் ஒரு ஏஐ நியூரல் நெட்வொர்க் மாதிரி வேலை செஞ்சதா அவங்க இப்போ உணர்றாங்க. Billions of patterns, ultra fast association, no conscious calculation, pure intuition output. அதனால தான் அவருக்கு ப்ரூஃப் தேவைப்படலை. அவர் பிரெயினுக்கு அது ஆல்ரெடி ட்ரூன்னு தெரியும். ஸோ ஈஸியாக அதோட ரிசல்ட்டை அதோட ப்ரூவ்ட ஹென்ஸ் ப்ரூவ்டுன்றதை அனலைஸ் பண்றாரு. ராமானுஜன் எழுதிய பல ஃபார்முலாக்கள் அவர் இறந்த பிறகு 50 to 100 ஆண்டுகள் கழிச்சும் பிசிக்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பிளாக் ஹோல் என்ட்ரோபி, ஸ்ட்ரிங் தியரி, வைப்ரேஷன், குவாண்டம் ஃபீல்ட் ப்ராபபிலிட்டி, ஏஐ கம்ப்ரஷன் அல்காரிதம்ஸ், இதுல எல்லாத்துக்குமே அவரோட ஐடியாஸ் ரொம்ப பேசிக்கா இருக்கு. அவர் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணல, ஃபியூச்சர் சயின்ஸை ஆல்ரெடி அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வாழ்ந்துட்டாருன்னு கூட சொல்லலாம். இதுதான் ராமானுஜன் உண்மையான மிஸ்ட்ரியான்னு பார்த்தா அதுக்கு அவர் மனிதனா இல்ல யூனிவர்சின் லாங்குவேஜ் ஒரு மனித மொழியால் டீகோட் பண்ண முடியும்னு உலகத்துக்கு காட்டிய ஒரு ப்ரூஃபான்றது ஒரு பெரிய கேள்வி. ஒரு பிரெயின் சரியான சூழலில் வளர்ந்தால் அது காஸ்மோஸை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ராமானுஜன் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். ராமானுஜனும் அதை நிரூபித்தார்னு கூட சொல்லலாம். அவரோட 32 வயதில் அவர் இறந்தார். ஆனால் அவரோட ஈக்குவேஷன்ஸ் காலத்தை தாண்டி உயிரோடு இருக்கிறது. ஏன்னா யூனிவர்ஸ் மாறும், மனிதனும் மாறுவான், ஆனால் ட்ரூத் நெவர் டைஸ்.